2 ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த. லயன் டேட் சிரப், தினமும் 2 ஸ்பூன் லயன் டேட் சிரப். லயன் டேட் சிரப். ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். டெல்லியில் முதல்வர் அதிஷி தலைமையிலான ஆம் ஆத்மி ஆட்சி நடக்கிறது. 70 தொகுதிகளை கொண்ட டெல்லி சட்டசபைக்கு இன்று தேர்தல் நடக்கிறது. காலை 7 மணிக்கு ஓட்டுப்பதிவு துவங்கி விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. இந்த சட்டசபை தேர்தலில் ஆம் ஆத்மியும் காங்கிரசும் அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன. முக்கிய எதிர்க்கட்சியான பாஜக 68 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. பாஜக கூட்டணி கட்சிகளான ஐக்கிய ஜனதா தளம், லோக் தந்திரிக் ஜனசக்தி கட்சிகள் தலா ஒரு தொகுதியில் போட்டியிடுகின்றன. 96 பெண்கள் உட்பட 699 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். தேர்தல் முடிவுகள் பிப்ரவரி 8ஆம் தேதி அறிவிக்கப்பட உள்ளன. தேர்தலுக்காக மக்களின் போக்குவரத்துக்கு பஸ் மற்றும் மெட்ரோ ரயில்கள் தங்கு தடையின்றி இயக்கப்படுகிறது. மெட்ரோ போக்குவரத்து அதிகாலை 4 மணிக்கு தொடங்கப்பட்டது. தலைநகரில் தேர்தல் நடப்பதால் பாதுகாப்பில் மிகுந்த கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. பாதுகாப்பு பணியில் 30,000 டெல்லி போலீசார், 22,000 துணை ராணுவ படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கண்காணிப்பு கேமராக்களுடன் செயற்கை நுண்ணறிவு AI கேமராக்களும் பயன்படுத்தப்பட்டுள்ளன. ரோந்து பணியில் போலீசாருடன் சீருடை அல்லாத பணியாளர்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். டெல்லி சட்டசபை தேர்தலில் ஓட்டளிக்கும் மக்களுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்தார். ஜனநாயக திருவிழாவில் முழு ஆர்வத்துடன் கலந்து கொண்டு ஓட்டளிக்க வேண்டும். முதல் முறையாக ஓட்டளிக்க இருக்கும் அனைத்து இளம் நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். அனைவரும் ஓட்டளிக்க வேண்டும் என பிரதமர் மோடி கூறியுள்ளார். டெல்லி நிர்மன் பவனில் உள்ள வாக்குச்சாவடியில் காங்கிரஸ் MP ராகுல் ஓட்டளித்தார். மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தனது மனைவி லட்சுமி பூரியுடன் ஆனந்த் நிகேதனில் உள்ள பள்ளிக்கு ஓட்டளித்தார். டெல்லி துக்ளக் கிரசென்டில் உள்ள பள்ளியில் மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் ஓட்டளித்தார். सर, क्या कहना चाहेंगे? आज दिल्ली की जनता निकले. You have always been an early voter. Yes. I've been an early voter, a Delhi voter, and I think the public is in a mood for change.